Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. குடியிருப்புகள் அகற்றப்படுவதால் சென்னை மாநகராட்சி பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை பாதியாக குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். குடியிருப்புகள் இடிக்கப்படுவதால் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை வெகுவாக குறைந்துள்ளது. சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் நடுநிலை, ஆரம்ப, உயர்நிலை, மேல்நிலை பள்ளி என கிட்டத்தட்ட 417 பள்ளிகள் இயங்குகின்றன. இதில் ஒட்டுமொத்தமாக 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர். ஒவ்வொரு கல்வியாண்டும் மாணவர் சேர்க்கை என்பது சென்னை மாநகராட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஒவ்வொரு கல்வியாண்டு துவக்கும் போது பல்வேறு வகைகளில் அதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய சீருடை, புத்தகப்பை உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி பதாகைகள் வைக்கப்படும் என்றும், அதேபோல வீதி வீதியாக ஆட்டோக்கள் மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நேரடியாக வீடு வீடாக சென்று பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அந்த வகையில் மாணவர் சேர்க்கை இடம்பெறும். கடந்த ஆண்டை பொறுத்தவரை 13,800 மாணவர்கள் சேர்ந்த இடத்தில் இந்த கல்வியாண்டில் இது எண்ணிக்கை வெறும் 7,000 குறைந்துள்ளது. பாதியாக குறைந்ததற்கு மிக பிரதானமாக பள்ளி நிர்வாகத்தின் தரப்பில் வைக்கக்கூடிய மிக பிரதான குற்றச்சாட்டு என்னவென்றால், பள்ளி வளாகம் அருகே இருக்கக்கூடிய தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் இடிக்கப்படுவதால் அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது என்றும் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் ஒவ்வொரு கல்வியாண்டும் துவங்கும் போது அந்த பகுதியில் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் மட்டுமே சென்னை மாநகராட்சியில் படித்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய உயர்நிலை, மேல்நிலை பள்ளியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக 500 முதல் 600 மாணவர்கள் பயின்ற பள்ளியில் தற்பொழுது வெறும் 100 மாணவர்கள் மட்டுமே படிக்கின்றனர். அதற்கு மிக பிரதானமாக சொல்லக்கூடிய காரணம், அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் கிட்டத்தட்ட 5 பிளாக்கில் கிட்டத்தட்ட 720 வீடுகள் இருந்தது. அது முற்றிலுமாக இடிக்கப்பட்டு தற்பொழுது புதிய வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவருமே செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் போன்ற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இதன் காரணமாக தங்களது பள்ளியில் மாணவர் சேர்க்கை இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல ஒவ்வொரு பள்ளி மாநகராட்சி இருக்கக்கூடிய வளாகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இடிக்கப்படுவதால் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அவர்கள் செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் செல்லும் போது அவர்கள் கல்வியில் இடைநிற்றல் ஏற்படுகிறது. மேலும் ஆண் குழந்தைகளை பொறுத்தவரை போதை பழக்கம் உள்ளிட்ட தவறான பழக்கத்திற்கு செல்வதும், பெண் குழந்தைகளை பொறுத்தவரை இளவயது திருமணத்திற்கு தள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகையால் இதில் சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் கூர்ந்து கவனித்து செயல்பட வேண்டும். அந்த பகுதியில் மாணவர் சேர்க்கைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பது சென்னை வாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273.